people don't still understand what modeling is. இப்போ நீங்க மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்ட்லாம் போகும்போது பிகினின்றது சம்திங் விச் யூ ஹாவ் டு டூ மேண்டட்ரி. அதுவே நம்ம மக்கள் தப்பா பார்ப்பாங்க. நான் அந்த ரீசனாலேயே நான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருந்திருக்கேன். ஓகே, யா உங்க ப்ரொஃபஷன் தானே அது? யா பிகாஸ் என்னோட பாஸ்ட்ல இருந்த ஆட்கள் வந்து they don't want me to do bikini shoots. தேஜா அவர் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ண வராருன்னு உங்களுக்கு தெரியுதா, இல்ல தெரியாமே நீங்க ஜஸ்ட் லைக் தட் அவர்கிட்ட இல்ல இப்படிதான் அப்படிதான்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா? see actually அது என்ன ஆயிடுச்சுன்னா, தினேஷ் வந்து என்கிட்ட கேட்டாங்க உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு. ஐ வாஸ் லைக் நோ, பிகாஸ் எனக்கு அவரை வந்து ஒரு நாள் தான் தெரியும். ஐ கான் சே லைக் நீ தான் வந்து என் ட்ராலி கேரி பண்ணிட்டு வரணும்னு. ஆனா தேஜஸ் அது என்கிட்ட எப்படி சொன்னாருன்னா, ஹீ இஸ் யோர் பாய் ஃப்ரெண்ட், நோ ஹீ ஹேஸ் டு டூ. ஒரே நாள் தான் எனக்கு தெரியும் தினேஷ. அவர் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாரு which was actually not good, like he's not a man, he's not manly enough to do all that. அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. அதுதான் வந்து சண்டே ஆகி it ended up really bad. அந்த வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க ஐ அக்செப்ட் தேஜஸ் சொன்னது, ஆக்சுவலி தினேஷ் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு. பட் அங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, நாங்க வீட்டுக்கு வந்தே எல்லாரும் வந்தே ஒரு நாள் தான் ஆகுது. ஸோ ஒரு நாள்ல நீங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இவ்வளோ பர்ஃபெக்ஷன் வந்து யூ காண்ட் எக்ஸ்பெக்ட். ஈவன் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். தினேஷை தாண்டி மேபி தினேஷ் இல்லைன்னா மேபி நான் இவங்களை சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருந்த அந்த ஒரு 5 பாய்ஸ், ஏன்னா அவரை விட்டா 5 பாய்ஸ் தானே, அதுல யாராவது ஒருத்தர் யாரை சொல்லுங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு அசிம் BB6 இப்ப அடுத்து வந்து செகண்ட் லவ்வா அப்படின்னு இருந்தாலும், வீட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து அசிமோட ஒரு 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 அந்த டாக் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு? எனக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, லைக் அசிம் இஸ் லைக் வெரி அரகன்ட் அண்ட் ஆல் தட். பட் ஆனால் ஷோ உள்ள போனக்கப்புறம் அவர்கிட்ட பேசினக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் he is not like that with everybody. நம்ம ஊர்ல இது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் வந்து குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுமா, இல்ல ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ பெருசா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் அ கண்டஸ்டன்ட், செகண்ட் லவ்வோட ஒரு கண்டஸ்டன்ட்டா நீங்க இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண விரும்புறீங்க? ஹக் பண்றது, கை பிடிக்கிறதுலாம் it's coming out of love. You shouldn't see it in a sexual வேல பார்க்க கூடாது. That's something which is very normally. கிருத்திகா மட்டும் இந்த ஷோல இல்லைன்னா நாங்களாம் என்ன ஆயிருக்குமே தெரியாது. பிகாஸ் அவங்க வந்த உடனே எங்களோட மைண்ட் எல்லாம் அப்படின்றதுக்குள்ள இட் வில் சேஞ்ச். கண்ணும் நோக்கினாலும் ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அந்த டாஸ்க் எங்களுக்கு அந்த டிவில வரும்போது ஐயோ கிரிஞ்சா இருக்கே இந்த டாஸ்க். எப்படின்னா கை பிடிச்சிட்டு ஒரு பாட்டு போடுவாங்க, 2 பேரும் பார்த்துட்டே இருக்கணும். நான் வந்து ஐயோ கிரிஞ்சா இருக்கே இதை எப்படி பண்றது. தேஜா அவர் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ண வராருன்னு உங்களுக்கு தெரியுதா, இல்ல தெரியாமே நீங்க ஜஸ்ட் லைக் தட் அவர்கிட்ட இல்ல இப்படிதான் அப்படிதான்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா? see actually அது என்ன ஆயிடுச்சுன்னா, தேஜஸ் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசும்போது ஐ திங்க் அப்போ வீட்டுக்குள்ள நாங்க போய் ஒரு நாள் தான் ஆச்சு. ஆமா, ஜஸ்ட் 1 day. அப்போ அந்த ட்ராலி விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னா எங்க ரூம் வந்து ஃப்ரம் த லிவிங் ரூம் 2 stairs மேலதான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கேரி யுவர் ட்ராலி டு யுவர் ரூம். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என் வீட்டில் வந்து ஜஸ்ட் மீ, மை மாம், மை சிஸ்டர்ன்றனால எங்கள் வீட்டில் ஜென்ஸ் யாருமே கிடையாதா. ஸோ வி ஆர் டாட் டு டூ திங்ஸ் ஆன் அவர் ஓன். ஸோ அந்த மாதிரி நான் வளர்ந்தனால நான் யாரும் என் ட்ராலி தூக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் யூஸ்வலாகவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லை ஒரு பையன் தான் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி he told me few things. தேஜஸ் யா see அவர் சொன்னதுல தப்பும் கிடையாது. பட் ஆனால் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, தினேஷ் வந்து என்கிட்ட கேட்டாங்க உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு. ஐ வாஸ் லைக் நோ, பிகாஸ் எனக்கு அவரை வந்து ஒரு நாள் தான் தெரியும். ஐ கான் சே லைக் நீ தான் வந்து என் ட்ராலி கேரி பண்ணிட்டு வரணும்னு. ஆனா தேஜஸ் அது என்கிட்ட எப்படி சொன்னாருன்னா, ஹீ இஸ் யோர் பாய் ஃப்ரெண்ட், நோ ஹீ ஹேஸ் டு டூ. ஒரே நாள் தான் எனக்கு தெரியும் தினேஷ. இட்ஸ் நாட் லைக் வி போத் ஆர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைக் a year or something. ஸோ அது வந்து அப்பதான் எனக்கு அவங்கள வி ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு கனெக்ட். ஸோ அந்த ஒரு என்னால் ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, அவர் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாரு which was actually not good, like அவர் வந்து he's not a man, he's not manly enough to do all that. அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. அதுதான் வந்து
சண்டே ஆகி இட் எண்டட் அப் ரியலி பேட். அப்பதான் அப்ப வந்து எனக்கு வந்து தேஜஸ் சொல்லும்போது எனக்கு அது மேனிப்புலேஷனா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா தினேஷ் வந்து என்கிட்ட ஐ ஷேர்ட் எவ்ரிதிங் வித் தினேஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட்லயே எனக்கு தேஜஸ் சொன்னக்கப்புறம் ஆமா தினேஷ் ஏன் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்தது. அது இப்பவுமே கேக்குறேன், அப்போ உனக்கும் தான் அந்த தாட் வந்திருக்குன்னு. பட் ஐ டென்ட் கெட் மேனிப்புலேட்டட். பட் நான் தான் டினை பண்ணிட்டேன். ஆனாலுமே எனக்கு தாட் வந்ததுன்னு. பட் ஆனா அது ஐ கான்ட் ஜஸ்டிஃபை தட் பிகாஸ் வி போத் நோ ஈச் அதர் ஜஸ்ட் ஃபார் அ டே. அந்த வீட்ல எல்லாருமே சொன்னாங்க, ஐ அக்செப்ட் தேஜஸ் சொன்னது. ஆக்சுவலி தினேஷ் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு. பட் அங்க என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னா, நாங்க வீட்டுக்கு வந்தே எல்லாரும் வந்தே ஒரு நாள் தான் ஆகுது. ஸோ ஒரு நாள்ல நீங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இவ்ளோ பெர்ஃபெக்ஷன் வந்து யூ கான்ட் எக்ஸ்பெக்ட். ஈவன் ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட். ஸோ அந்த ஜஸ்ட் பிகாஸ் தினேஷ் என்னோட ட்ராலி கேரி பண்ணாதனால ஐ கான்ட் கம் இன் டு அ கன்க்ளூஷன் ஹி இஸ் நாட் த ரைட் மேன் ஃபார் மீ. எனக்கு வந்து இந்த ட்ராலி தூக்குறது, தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறது, இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. பிகாஸ் என் பாஸ்ட்ல அந்த மாதிரி பண்ண பசங்களும் மத்த விஷயத்துல ரொம்ப கேவலமா பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப சின்ன விஷயம். ஐ கேன் ஓப்பன் மை கார் டோர் பை மை செல்ஃப். ஐ கேன் ஓப்பன் த டோர் பை மை செல்ஃப். நீ வந்து என் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கணும், என்னை நம்பணும். அதெல்லாம் தான் எனக்கு இட்ஸ் அ பிக் திங். ஸோ இந்த சண்டை தான் வந்து இட் காட் வெரி பேட் பிட்வீன் மீ அண்ட் தேஜஸ். ஓகே. ஸோ இப்போ தினேஷை தாண்டி நீங்க அந்த பிளைண்ட் டேட்ல நீங்க எல்லாருமே உட்காந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? ரம்யா கிருஷ்ணன் மேம் இருப்பாங்க. அந்த டைம்ல தினேஷை தாண்டி மேபி தினேஷ் இல்லைன்னா மேபி நான் இவங்களை சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருந்த அந்த ஒரு 5 பாய்ஸ், ஏன்னா அவரை விட்டா 5 பாய்ஸ் தானே, அதுல யாராவது ஒருத்தர்னா யாரை சொல்வீங்க? என்னப்பா நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல எங்களுக்கு ட்ரூத் ஆர் டேர் கேம் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு இதே கொஸ்டின் தான் வந்திருந்தது. நான் தேஜஸ்ன்னு சொல்லியிருப்பேன் அதுல. அதை நான் ஏன் சொன்னேன்னா இட்ஸ் பிகாஸ் ஐ நோ ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ. ஸோ தட்ஸ் த ரீசன் நான் தேஜஸ்ன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ நான் ஷோலாம் பார்த்துட்டு வந்து நீங்க இந்த கொஸ்டின் கேட்கறனால கண்டிப்பா நான் தேஜஸ் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் லைக் ஈவன் ஐ ஹவ் சீன் ஹவு ஹி இஸ் இன் த ஷோ. எனக்கு ஒரு ஷோவா இருந்தாலும் எனிவேஸ் இட்ஸ் அ ஷோவா இருந்தாலும் யூ ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல். யூ ஹாவ் டு பிகாஸ் தீஸ் ஆர் எமோஷன்ஸ் இன்வால்வ். யூ கான்ட் ஜஸ்ட் பிளே. இல்லை அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நான் தேஜஸ் வாய்ப்பே இல்லை. வெக்கி இஸ் மை ஃப்ரெண்ட், ஸோ ஐ கான்ட் சூஸ் ஹிம் ஆல்சோ. மேபி ராஜா. ஓகே ஓகே ஆல்ரைட். யா ராஜா. ஓகே. அண்ட் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு அசிம் BB6 இப்போ அடுத்து வந்து செகண்ட் லவ்வா அப்படின்னு இருந்தாலும் வீட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து அசிமோட ஒரு 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 அந்த டாக் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு? ஹெல்தியா இருந்துச்சா? யா நானும் நிறைய விஷயம் அவங்க வந்து சின்ஸ் தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ லவ் ரிலேட்டட் கண்டென்ட், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து அவங்க காமிக்கல. இந்த ஷோல போறதுக்கு முன்னாடி எனக்கு அசீம் ஒரு ஹாய் பை ஃப்ரெண்டா தெரியும், லைக் ஈவெண்ட்ஸ்ல பாக்குறது அந்த மாதிரி. பட் ஆனா எனக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, லைக் அசீம் இஸ் லைக் வெரி அரகண்ட் அண்ட் ஆல் தட். பட் ஆனா ஷோ உள்ள போனக்கப்புறம் அவர்கிட்ட பேசினக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் he is not like that with everybody. என்னன்னா லைக் நான் தினேஷ் ரூமுக்கு போய் பேச போறதுனால அசீம் இஸ் ஆல்சோ ஷேரிங் த சேம் ரூம். ஸோ அப்போ எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ட் ஆக்சுவலி அவருக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்பவும் அவர்கிட்ட பேசினாலுமே தட் வில் ஆல்சோ பி அ ப்ராப்ளம். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டா படியா பேசினா ஹி இஸ் ஆக்சுவலி அ குட் கை, ஹி இஸ் அ குட் பர்சன். அது ஐ டோன்ட் நோ, எனக்கு கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க இதெல்லாம் சொன்னா. இல்ல ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஓ ரியலி, அப்ப நம்ம அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் தான் வருது. அதனாலேயே வந்து everyone are good ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. Yeah, everyone are good. See, அதுக்காக you just can't blame him just by seeing how he was in that show. அதை வச்சு யூ கான்ட் ஜட்ஜ். நானுமே அப்படி ஜட்ஜ் பண்ணேன் லிட்டில் பிட். பட் ஆனால் அவர்கிட்ட பேசினக்கு அப்புறம் அவர் வந்து நார்மலாவே அப்படிதான், அவரோட பாடி லாங்குவேஜே அப்படிதான். த வே ஹி சிட்ஸ், ஈவன் த வே ஹி ஈட்ஸ், த வே ஹி வாக்ஸ், ஹி இஸ் லைக் தட். அண்ட் ஷோல ஆல்சோ ரெடி ஆகிறதுக்கு ஹி வில் டேக் மச் மோர் டைம். இப்போ எங்களுக்கு டாஸ்க்கு வர சொன்னாங்கன்னா ஒரு 2 hours கழிச்சு தான் வருவாரு. இல்ல நடுவுல ஒரு சீன் கூட வந்துச்சு, இவங்க ஈடன் வந்து ஏதோ பேசலாமா கூப்பிடுவாங்க, அவரு நான் போய் மேக்கப் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. எது மேக்கப், அவங்களே ஷாக் ஆயிருப்பாங்க. யா ஸோ ஆக்சுவலி வந்து அவரு எங்களுக்கு டாஸ்க் ஏதாவது வந்துச்சுன்னா அவரு பாத்ரூம் உள்ள போனாருன்னா ஒரு 1 hour எடுத்துப்பாரு. ஃபுல் மேக்கப் போட்டு ஃபுல் க்ரூம் பண்ணிட்டு வருவாரு. ஆக்சுவலி இட்ஸ் a good thing. பட் ஆனா வந்து அவர் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் அது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஓகே.
ஸோ அவரோட செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ம், 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 ம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நீங்க வந்து யூ ஹேவ் டு கிவ் இட் த டைம். இல்லனா இட்ஸ் பெட்டர் யூ டோன்ட் டாக் டு ஹிம். அவ்வளவுதான். ஓகே. அதான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நமக்கும் நல்லது. ஓகே. அண்ட் கேர்ள்ஸ் ஒரு 6 பேர் இருந்தீங்க. பட் நீங்க பெருசா அந்த கேர்ள் கேங் இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸா பழகி அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்றது. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணு மனசு பொண்ணு ஒரு யா பொண்ணுக்கு தான் புரியும் தெரியும். அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏன் வீணாக்கு வந்துட்டு அப்படி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பர்சன் வந்து அமையல வீட்டுக்குள்ள? அது வந்து எனக்கு ஆக்சுவலி வெளியிலுமே எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது வந்து நான் வந்து அவ்வளோ சீக்கிரமா ஐ வில் நாட் மிங்கிள். பட் ஆனா ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்ன மாரி நேஹாவும் நானும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அண்ட் ஈவன் வித் சிந்தூரி ஆல்சோ நான் க்ளோஸா தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் வீக். அந்த தேஜஸ் பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து அப்படியே தே ஸ்டாப் நாட் ஸ்டாப் ஐ வுடன்ட் சே ஸ்டாப் டாக்கிங். அது அந்த பேச்சு கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இந்த அசீம் வச்சு ஒரு பெரிய சண்டை நடந்தது. அது தே டிட்ன்ட் டெலிகாஸ்ட். ஷோல வரல. அது அந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டையாயி ஜஸ்ட் பிகாஸ் நான் எப்படின்னா லைக் there's a gang which says பொண்ணுங்க தப்பு பண்ணாட்டியுமே பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஐ எம் நாட் லைக் தட். யாரு தப்பு பண்ணாங்களோ நான் அவங்களுக்கு தப்பு பண்ணாம இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பிரச்சனையில வந்து அசீம் மேல தப்பே கிடையாது. ஸோ அதனால நான் வந்து அசீம் கூட நின்னேன். ஐ டென்ட் ஈவன் லைக் ஓப்பன் மை மவுத் தேர் டு சே. அப்படி நான் அசீம் சைடு நின்னனால தே ஸ்டாப் டாக்கிங் டு மீ. தட்ஸ் த மெயின் ரீசன். அது வந்து எனக்குமே அதை திருப்பி போய் சால்வ் பண்ணணும்னே தோணலை. பிகாஸ் அந்த அந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ வாஸ் நாட் ஈவன் அ பார்ட் ஆஃப் தட் ஃபைட். பட் ஜஸ்ட் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் தினேஷ் அசீம் ஆபித்லா வி ஆர் அ கேங். நான் அவங்க ரூம்லேயே தான் இருப்பேன், தினேஷ் ரூம்லேயே இருப்பேன். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாஸ் வித் தெம் தே ஸ்டாப் டாக்கிங் டு மீ. பட் அது வந்து இப்போ வரைக்குமே அது அப்படிதான் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அசீம் இஸ் அரகண்ட் மேன். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்றேன்றனால தே ஸ்டாப் டாக்கிங் டு மீ. அண்ட் ஆல்சோ தேஜஸ் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. பட் ஐ திங்க் வித் மோனிஷா ஐ வாஸ் லைக் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன் மோனிஷா கிட்ட. அண்ட் ஈடன் ஆல்சோ ஈடன் வந்து நிறையா விஷயத்துல வந்து ஷீஸ் வெரி போல்ட். பட் ஆனா சில விஷயம் அவங்க என்கிட்ட சொன்னது வந்து ஐ குடன்ட் டேக் இட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல வந்து நீ எப்ப பார்த்தாலும் பாய்ஸ் ரூம்ல இருக்க அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அது வந்து நான் இது தினேஷ் கிட்ட கூட நான் ஷேர் பண்ணேன். தினேஷ் வாஸ் லைக் நீ திருப்பி அங்கேயே ஏதாவது சொல்லியிருக்க வேண்டாம். பட் யூஸ்வலா நான் வந்து எனக்கு ஒருத்தர் கூட செட் ஆகலைன்னா நான் சைலண்டா வந்துடுவேன். ஐ வில் நாட் கோ எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். ஐ வில் நாட் ட்ரை டு ஆர்கியூ. பிகாஸ் அது என் மேல தப்பு இருக்குன்னா ஐ வில் ட்ரை டு சால்வ். பட் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் இதுக்கு மேல எதுக்கு இதை பேசணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையாச்சா. ஸோ ஐ திங்க் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் செட் ஆகிறத விட இப்போ ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் ஒரு 10 கேர்ள்ஸ் 10 பசங்க இருந்தாலும் தேர் வில் பி திங்ஸ் விச் வில் கோ ராங் ஃபார் ஷோர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷோவில் வந்து ஏசிக்கு கூட பிரச்சனை வரும், பாத்ரூம்க்கு சில பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை அது அப்படியே பில்டப் ஆகி பெரிய பிரச்சனை வரும். ஸோ தட்ஸ் வென் பீப்புள் வில் ஸ்டாப் டாக்கிங். So the same thing happened here also. ஓகே. அண்ட் இந்த செகண்ட் லவ் ப்ரோமோ வரும்போது கூட நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிக்கல. பட் ஆனால் எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு அதுவும் இப்போ ஒரு லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்து குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுமா, இல்லை ஏன் இதெல்லாம் இன்னமா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ பெருசாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் கேட்குறாங்க. ஸோ ஆஸ் அ கண்டஸ்டன்ட் செகண்ட் லவ்வோடைய ஒரு கண்டஸ்டண்டா நீங்க இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண விரும்புறீங்க? ஆக்சுவலி இது எஸ்பெஷலி ஃபார் our இந்தியன் ஃபேமிலிஸ். இப்போ என்னோட அம்மாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி. என் அம்மா வந்து ஷீ இஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் ஷீ இஸ் எஜுகேட்டட் அண்ட் ஆல் தட். அது இருந்தாலுமே நான் என் அம்மாவை ஹக் பண்ணது கிடையாது, நான் என் அம்மாவை கிஸ் பண்ணது கிடையாது. அது வந்து அப்படிதான். நான் நவ் ஆல்சோ இஃப் ஐ ஹக் மை மாம் ஷீ வில் நாட் லைக் இட். ஷீ வில் பி லைக் நோ. அந்த மாதிரியே நம்ம வளர்ந்துட்டோமா. அண்ட் இது வந்து நம்ம பேரண்ட்ஸ்குள்ளேயே நம்ம இப்படி இருக்கும்போது when they see a stranger, like two strangers coming together and living inside a house, அது வந்து அவங்க அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அது ஐ திங்க் தட் ஹேஸ் டு சேஞ்ச். பிகாஸ் ஹக் பண்றது கை பிடிக்கிறதுலாம் இட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் லவ். யூ ஷுடன்ட் see it in a sexual வேல பார்க்கக்கூடாது. தட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி நார்மல். இப்போ நார்மலாக நீங்கள் வெளியில
ஒரு பிடிச்சவங்களோட வெளில போகும்போது கை பிடிக்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி நார்மல். இது நம்ம பீச்ல கூட நம்ம பாக்குறது இல்லையா? ஸோ ஐ திங்க் பீப்புள் ஹேஸ் டு நார்மலைஸ் தீஸ் திங்ஸ். அது வந்து இல்லைன்னா வந்து ஐ ஷுட் சே எஸ்பெஷலி ஃபார் த கமெண்ட் விச் தே சே குழந்தைங்களோட எப்படி உட்காந்து பார்க்கறது, பெரியவங்களோட எப்படி உட்காந்து பார்க்கறது. பட் ஆனால் நீங்கள் டிஸ்னி மூவிஸில் எடுத்தீங்கனாலுமே நான் டிஸ்னி மூவிஸ்லாம் பார்ப்பேன். அதில் த மெயின் கான்டெக்ட் ஆஃப் த மூவி இஸ் ஹாப்பி என்டிங். ஓகேவா? ஹாப்பி என்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பன்சல் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் என்ன மெயினாக வரும்? அந்த லவ் தான் அதில் மெயினாக காமிப்பாங்க. ஹாப்பி என்டிங் வில் எண்ட் இட், தே வில் எண்ட் இட் இன் அ கிஸ். ஸோ கிட்ஸ் ஆர் ஆல்சோ வாட்சிங் தட். ஸோ அப்போ what do you say for that? That is also there. And even in Spider-Man, Batman also there's எல்சா Elsa வந்து இட்ஸ் அபவுட் சிஸ்டர் பாண்டிங்ல, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் மெயினாக டிஸ்னி மூவிஸ்ல வந்து இது பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அதெல்லாமே கிட்ஸ் பார்க்கறது தான். அண்ட் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, they didn't force us to do anything. உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்து உங்களுக்கு அந்த கனெக்ஷன் பில்ட் ஆச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட ஃப்ரெண்டா கூட பேசுங்க. தே didn't force us to do anything. And also வந்து இந்த ஷோல வந்து முகம் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து அப்படி there's nothing which happened except for the Tejas சில கமெண்ட்லாம் அடிச்சிருப்பாரு. ஐ திங்க் தட் திங் மேபி பீப்புள் பார்த்துட்டு அப்படி சொல்லலாம். அது வந்து see he was brought up in US. ஸோ அது வந்து சில பேர் வந்து their love language is like that. ஸோ அதில் வந்து I don't know what to comment about that. பட் தென் மற்றபடி ஷோல வந்து அப்படி வந்து கலாச்சார சீர்கேடு பேசுற அளவுக்கு there is nothing. I think people has to normalize all this. And also உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குதோ நீங்க அதை பார்க்கலாம். பிகாஸ் சில there are audience who enjoy this show. ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குதோ you can consume that. Nobody is like forcing you to watch. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரம்யா கிருஷ்ணன் மேமை வந்துட்டு செட்ல மீட் பண்ணும்போது மேம் ஏதாவது காமனா கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க ஒரு 6 பேர் இருந்திருப்பீங்க, ஏதாவது காமனா ஏதாவது பேசினாங்க, இல்லை நீங்க போய் ஏதாவது அவங்க கிட்ட பேசுனீங்களா? ஆக்சுவலி எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் ஃபர்ஸ்ட் அவங்க வீக்கெண்ட் தான் வருவாங்கல்ல. ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி இன்டென்ஸ். பிகாஸ் அந்த வீக்ல எங்களுக்கு நிறைய சண்டை நடந்திருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேம் நாங்கள் உட்கார ஐ மீன் லைக் வென் வி சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் வி வில் ஹேவ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி இன் அவர் மைண்ட். ஸோ அப்போ வந்து பர்சனலாக ரம்யா கிருஷ்ணன் மேம் கிட்ட போய் ஐ திங்க் யாருமே நாங்கள் பேசினது கிடையாது. மேபி எண்ட் ஆஃப் த ஷோல நாங்கள் பேசியிருக்கோம். பட் தென் வீக்கெண்ட் எபிசோட்ஸில் இட் வில் ஆல்வேஸ் பி அபவுட் த வாட் ஹேப்பன் இன் த வீக், அந்த மாதிரி தான். பட் ஆனால் ரம்யா கிருஷ்ணன் ஆஸ் அ பர்சனா ஷி டிட் ஹர் ஜாப் ரியலி வெல். லைக் எங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ, அண்ட் ஆஸ் அ விமனா வந்து அவங்க பொண்ணுங்க தான் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுக்கு எது ரைட்டுன்னு படுதோ அது மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. ஐ திங்க் ஷி கரெக்டான ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் அந்த குப்பிட் கேரக்டர் பத்தி சொல்லுங்களேன். ஸ்ருதிகா வந்து she is actually ரொம்ப ஒரு கியூட்டான ஹியூமன் பீயிங், ஸ்வீட்டான ஹியூமன் பீயிங். ஸ்ருதிகா வந்து ஐ டோன்ட் நோ, ஸ்ருதிகா மட்டும் இந்த ஷோல இல்லைன்னா நாங்கெல்லாம் என்ன ஆயிருக்குமே தெரியாது. பிகாஸ் நாங்க வந்து நிறைய சண்டை நடந்திருக்கோம் வீட்டில். அப்போ நாங்கள் லிவிங் ரூம்ல வந்து டாஸ்க்காக உட்காந்துருப்போம், எல்லாரும் இப்படி மேலே பார்த்துட்டு உட்காந்துருப்போம், சோகமாக உட்காந்துருப்போம். அவங்க வந்த உடனே எங்களோட மைண்ட் எல்லாம் இப்படின்றதுக்குள்ள இட் வில் சேஞ்ச். பிகாஸ் ஷீ இஸ் ஸோ லைவ்லி. அண்ட் ஈவன் தோ எங்களுக்கு ஏதாவது சண்டை இருந்தால் கூட அவங்க ஏதாவது காமெடியாக பேசி சிரிக்க வச்சிருவாங்க. ஸோ வி வில் ஆல்வேஸ் லுக் அப் ஃபார் ஹர், லைக் எப்போ வருவாங்கன்னு. I think like Shrutika is like the best thing which happened in this show. ஓகே. அண்ட் டாஸ்க்ஸ் பத்தி பேசுவோம் அடுத்து. இப்போ நீங்க வேற ஆல்ரெடி ஒரு ஜிம் ஃப்ரீக்னு வேற சொல்லிட்டீங்க. உங்க ப்ரொஃபஷனுக்காகவே நீங்க நிறைய நான் ஜிம்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் இன்பில்டாவே இருக்கும் இல்லையா? இப்போ அப்போ டாஸ்க்லாம் இருக்கும்பா அப்படின்னு நிச்சயமா டீம் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு முன்னாடியே வந்து நல்லா ஒரு நல்ல புஷ்அப்ஸ், நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்னிங்லாம் பண்ணிட்டு உள்ள போவோம் அப்படின்னு ஏதாவது? நான் யூஸ்வலா வந்து மோஸ்ட்லி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் 7 நாளுமே ஜிம் போயிடுவேன். பட் அண்ட் ஆல்சோ இந்த ஷோவில் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே அந்த மாதிரி ஏதாவது ஹெவியான டாஸ்க் இருக்க போகுது. ஐ வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி பிகாஸ் நான் ஜிம் போகிறனால ஐ வாஸ் லைக் ஓகே ஐ குட் மேக் திஸ் ஈஸிலி அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் சத்தியமாக அந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் எதுவுமே இல்லை. யூ ஷுட் ஹவ் சீன் எல்லாமே இட்ஸ் லைக் அ வெரி ஈஸி கோயிங் லவ் ரிலேட்டட் டாஸ்க். அண்ட் அந்த டாஸ்க்குமே அவங்க எப்படி வைப்பாங்கன்னா நம்ம பார்ட்னரோட அந்த கனெக்ஷன் பில்ட் ஆகிற மாதிரியான டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டர் ரைட்டிங் டாஸ்க் இருந்துச்சு. தட் ஆல் இஸ் சம்திங் விச் ஐ ஹவ் நெவர் டன் இன் மை லைஃப்.
அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பிகாஸ் த லெட்டர் விச் ஐ ரோட் டு தினேஷ் அண்ட் தினேஷ் கிட்ட என்னதான் நாங்க ஒன்னாவே இருந்தாலும் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. பிகாஸ் அங்க ஃபோன்ஸ் கிடையாது. ஃபோன் இருந்தா நீங்க வந்து என்ன வேணா டைப் பண்ணிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணலாம். பட் ஆனா அது எல்லாமே இன் பர்சன் இருக்கனால தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் நான் வந்து அவங்க கிட்ட சொல்லலான்னு வருவேன். பட் ஆனா ஐ வில் நாட் சே. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் லெட்டர்ல எழுதினேன். ஹி ஆல்சோ டிட் த சேம் திங். ஸோ அதெல்லாம் வந்து இட் இட் வாஸ் அ ஸ்டெப் டு பில்ட் அவர் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி டாஸ்க் தான் இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி தேர் வாஸ் ஒன் மோர் டாஸ்க், கண்ணும் கண்ணும் நோக்கினால் ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அந்த டாஸ்க் எங்களுக்கு அந்த டிவில வரும்போது ஐயோ கிரிஞ்சா இருக்கே இந்த டாஸ்க். எப்படின்னா கை பிடிச்சிட்டு ஒரு பாட்டு போடுவாங்க, 2 பேரும் பார்த்துட்டே இருக்கணும். நான் வந்து ஐயோ கிரிஞ்சா இருக்கே இதை எப்படி பண்றதுன்னு. பட் ஆனா அந்த டாஸ்க் பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு பையனை வந்து இப்படி பார்த்துட்டே இருந்தது வந்து ஐ திங்க் இட் வாஸ் இன் மை ஸ்கூல் டேஸ். ஓகே. ஸோ ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் யூஆர் டூயிங் தட், இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஓகே. அண்ட் இன்னொரு டாஸ்க் கூட இருந்துச்சு இல்லையா? பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேர்ளோடைய திங்ஸ் ஏதாச்சும் வந்து அந்த இதுல வச்சிருவாங்க. ஸ்மெல் பண்ணியோ இல்ல அதை ஃபீல் பண்ணியோ வந்து இவங்களோட அப்படின்னு. அதெல்லாம் வந்து வா கிரியேட்டிவ் லெவல் வந்துட்டு வேற லெவல். ஆக்சுவலி கிரியேட்டிவ் டீம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி யோசிச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் டு தே டேக் ஆல் திஸ் இது. அண்ட் ஆல்சோ தினேஷ் வந்து எப்பயுமே ஹி கம்ஸ் டு மை ரூம் அண்ட் என்னோட பெர்ஃப்யூம்லாம் அவர் பார்ப்பாரு. அண்ட் ஹி ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் மீ லைக் நீ லைக் நான் ஷூ போடுறதாகட்டும் ஹீல்ஸ் போடுறதாகட்டும். ஸோ எனக்கு வந்து அதில் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் தினேஷ்க்கு வந்து தெரியும் நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது யூனிக்காக தான் யூஸ் பண்ணுவேன்னு. பட் தென் லைக் அந்த டாஸ்கில் ஐ திங்க் வி காட் டிஸ்குவாலிஃபைட். ஓ, நான் அதை சரியா பார்க்கல. ஏன் வை? ஏன்னா பிகாஸ் அந்த டாஸ்க் வந்து எப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். என்னன்னா ரைட் அவங்க பிளைண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. ஸோ ரைட்டுக்கு வி ஹாவ் டு யூஸ் அ கோட் வேர்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹக், லெஃப்ட் கிஸ், அந்த மாதிரி கோட் வேர்ட் வச்சு தான் நம்ம சொல்லணும். ஸோ தட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட். ஓகே. ஸோ அதில் வந்து நான் வந்து தெரியாம பேக்குன்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால வி காட் டிஸ்குவாலிஃபை. ஓகே. ஸோ நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க நான் என்னுடைய ப்ரொஃபஷன்னால நான் என்னுடைய வே ஆஃப் ப்ரெசன்ஸை வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன், அதுக்காகவே வந்துட்டு நிறைய என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஈஸியாக வந்து நீங்கள் இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணிடலாம். நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப, இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணி வந்தீங்க? அண்ட் நிறைய கமெண்ட்ஸ்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம், நீ பாஸ்ட்னு சொன்னா அப்போ உன் மேலே தான் பிரச்சனை இருக்கும், உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஈஸியா சொல்லிருக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ ஈவன் நான் இந்த ஷோல ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ்னு ஒரு டாஸ்க் இருந்துச்சு, வேர் யூ ஹேவ் டு ஷேர் சம்திங் விச் யூ டோன்ட் வாண்ட் ஷேர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூ ஹேவ் டு ஷேர். அதில் நான் சில என்னோட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் கூட நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன், வி வாண்ட் ஹியர் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் என்ன விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன்னா, ஒன் ஆஃப் மை எக்ஸ் ஹி ஷேர்ட் மை இன்டிமேட் பிக்சர்ஸ் ஆன்லைன் லைக் ஆஃப்டர் வி ப்ரோக் அப். அதுல வந்து அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நீ என்னதான் அந்த பொண்ணு பண்ணிருக்கட்டுமே, ஈவன் அந்த பொண்ணு சீட் பண்ணதாவே இருக்கட்டுமே, அப்படி சீட் பண்ணதாவே இருந்தாலுமே நீ அதை பண்ணுவியா? யூ கான்ட் டூ தட் டு அ கேர்ள். இப்போ ஒருத்தவங்கள நம்பி நம்ம சில விஷயம் பண்றோம், அதுக்காக யூ கான்ட் டூ தட். தட்ஸ் சம்திங் விச் ஐ திங்க் பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து அந்த டைம்ல ஐ திங்க் தட் ஹேப்பன்ட் 6 years பேக். ஐ திங்க் கொரோனா டைம் அப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அது எனக்கு அஃப்கோர்ஸ் அது ஹர்ட் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கு நான் பெஸ்ட் திங் நான் என்ன பண்ணேன்னா, ஐ டென்ட் ரியாக்ட் ஃபார் எனிதிங். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா லைக் ஹியூமன் பாடி இஸ் ஜஸ்ட் அ பாடி. அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சனால எங்களுக்கு வந்து ஹியூமன் பாடியிலேருந்து எல்லாமே தே டீச். ஸோ எனக்கு வந்து பாடி இஸ் ஜஸ்ட் அ பாடி. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் இட் டென்ட் ஹர்ட் மீ. பட் அது என்னோட ப்ரொஃபஷன் அண்ட் என்னோட பர்சனல் லைஃப், என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஃபெயில் ஆனது இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். தே ஜஸ்ட் ஓகேவா மாடலிங்கில் இருக்கா, பிகாஸ் தோஸ் பீப்புள் வர் நாட் ஃப்ரம் மை ப்ரொஃபஷன், தே வர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். அது வந்து இட் வில் டேக் சம் டைம். நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தால் யூ ஹாவ் டு சேஞ்ச் சர்டன் திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னோட பார்ட்னர் வீட்டுக்கு போகும்போது ஐ கான்ட் ட்ரெஸ் லைக் திஸ். அதுவுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குமே இருக்குது. பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது யூ ஹாவ் டு, இப்போ நான் என் ஷூட்டில் நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ ஏன் வந்து இதெல்லாம் போடுறன்ற அந்த மாதிரி ஒரு கொஷின் வரும்போது அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். பிகாஸ் அந்த பீப்புள் டோன்ட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் மாடலிங் இஸ். இப்போ நீங்கள் மிஸ் இண்டியா மிஸ் வேர்ல்ட்லாம் போகும்போது பிக்னி
ன்றது சம்திங் விச் யூ ஹாவ் டு டூ மேண்டட்ரி. அதுவே நம்ம மக்கள் தப்பா பார்ப்பாங்க. நான் அந்த ரீசனாலேயே நான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருந்திருக்கேன். ஓகே. யா பட் உங்க ப்ரொஃபஷன் தானே அது? யா பிகாஸ் என்னோட பாஸ்ட்ல இருந்த ஆட்கள் வந்து தே டோன்ட் வாண்ட் மீ டு யூனோ டூ பிக்னி ஷூட்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியுமே என்னதான் வந்து நான் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். லைக் ரைட் ஃப்ரம் ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவுட்டோர் ஷூட்ஸ்லேருந்து ஐ டிட் எவ்ரி திங். ஆனாலுமே வந்து தே வேர் நாட் கன்வின்ஸ்ட். தே ஸ்டில் ஹேட் தட் டவுட். அண்ட் என்னோட பாஸ்வேர்டும் ஷேர் பண்ணி அது எல்லாம் ஐ ஹவ் கிவன் லைக் எவ்ரி திங் டு தெம். ஆனாலுமே தே வர் நாட் கன்வின்ஸ்ட். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தருக்கு வந்து தட் சம் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஃபியூ மென், நீங்கள் என்னதான் பண்ணாலும் என்னதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் தே ஷுட் ஹேவ் தட் மைண்ட் செட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூ ஆல்ரெடி நோ ஐம் அ மாடல், யூ ஆல்ரெடி நோ ஹூ ஐ ஆம். உங்களுக்கு மாடலும் வேணும் அட் த சேம் டைம். அண்ட் சில மெனுக்கு தே டோன்ட் அக்செப்ட் அ விமன் ஹூ இஸ் பிட் யூனோ அவங்கள விட கொஞ்சம் அதிகமா ப்ரொஃபஷன்ல இருந்தாலுமே அது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்துட்டேன். அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஒரு எக்ஸ்பிளைன் தட். ஒரு ஈகோவா, ஆனா ஈகோன்னு அவங்க அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. நவ் ஐ ஹவ் கம் டு அ கன்க்ளூஷன் என்னன்னா, என்னதான் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு அதெல்லாம் மாத்தினாலுமே என்னோட ஹாப்பினஸ் இஸ் சம்திங் விச் ஐ வில் டெஃபினெட்லி லுக் அப் டு. பிகாஸ் அதெல்லாம் மாத்தியுமே நான் நானாவே இல்லை. ஒரு இப்போ நான் எனக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்கு, நீ வந்து என் ட்ரெஸ்ஸிங்கை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி அட் எண்ட் ஆஃப் த டே ஐ வில் நாட் ஃபீல் மை செல்ஃப். ஸோ நவ் ஐ எம் வெரி கிளியர் வித் தட். திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன், திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ரெஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ சர்டன் திங்ஸ் ஃபார் த ஃபேமிலி. பட் ஆனால் என் ப்ரொஃபஷன்னு வரும்போது யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட். அது வந்து ஐ எம் வெரி கிளியர் அபவுட் தட் நவ். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைப்ஸ் இருக்கு இப்போ இல்லையா? ஜென்சில வந்துட்டு we have சில டேர்ம்ஸ். ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுங்களா? ஐ அம் லைக் ஐ அம் வெரி பேட் அட் ஆல் தட். ஓகே ரைட். இல்ல அந்த டேர்ம்ஸ்க்கு வந்து நீங்க ரேட் பண்ணணும். ஓகே யா Yeah. ஓகே. கேஷுவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஆர் என்ன ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? 0. 0. ரிஜெக்டட். ஓகே. பிகாஸ் இது வந்து எனக்கு எப்படின்னா, நான் வந்து ஐ கான் டூ கேஷுவல்ஸ். லைக் இப்போ நான் யார்கிட்டயாச்சும் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறேன்னா தட் ஷுட் பி லாங் டேர்ம். அது வந்து கேஷுவல்ஸ், அது நான் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். அது எப்படி அவங்க அவ்வளோ கேஷுவலாக அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ தட்ஸ் லைக் ஐ கான் டூ தட். ஓகே. ஐ அம் நாட் கேஷுவல் அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து ஃப்ளர்ட்டன்ஷிப். ஃப்ளர்ட்டன்ஷிப்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுவாங்க இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சந்தோஷம். யா அது ஓகே. 3. ஓகே. 3 ஸ்டார். 3 4 5 ஆர் யா 3 3 4 5. 5. ஓகே. சிச்சுவேஷன்ஷிப். இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு சிச்சுவேஷன்ஷிப்னா நிறையா நான் அதை பற்றி பார்த்தேன். I recently read, situationship will get you more trauma than your serious relationship. Situationships are okay, maybe 2, 2.5. ஓகே. லிவிங் டுகெதர் இது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு இப்போ. பட் ஸ்டில் அதை பத்தி கேட்கலான்னு. நான் லிவிங் டுகெதர்ல இருந்தது இல்லையா, ஸோ I don't know, it depends according to the person. Maybe 3. 3. ஓகே சூப்பர். ஸோ வீணா ஜெஸி ஆஃப்டர் செகண்ட் லவ் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ்மே வந்துட்டு இருக்கு. ஸோ கவலையே படாதீங்க. நிறைய கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் வந்து யூ ஆல்ரெடி ஆர் இன்னும் அது வந்து மென்மேலும் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்க சைடாவும் ஒரு விஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you. யா.